அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். போட்டித் தேர்வு உலகில் பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்குரியது. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் ஒவ்வொரு நாளும் நடப்பு நிகழ்வுகள் எதன் அடிப்படையில் தொகுத்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட இப்போ ரீசெண்டாக மாற்றி அமைத்த அந்த சிலபஸ் படி தான். ஓகேவா? இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் இதில் ரீசெண்டாக என்னென்ன புதிய கண்டுபிடிப்புகள், அறிவிப்புகள், திட்டங்கள் எதை அறிவிச்சிருக்காங்களோ அதையும் சொல்லிடுவோம். ப்ளஸ் இந்தியன் எக்கனாமி, சரியா? இந்தியன் நம்ம தமிழ்நாடு பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமி இதை வந்து பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்கல்ல, அதுல இருந்தும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம், தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை சொல்ல போகிறோம். அதே மாதிரி கண்டிப்பாக இன்று என்ன நடத்திருக்குமோ அதுலேருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். ஆர்வமுள்ள மாணவர்கள், இந்த வருஷம் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் கண்டிப்பா பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட்ஸ்ல. ஆரம்பிக்கலாமா? டிசம்பர் 18 நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு செய்திகள். சரியா? தமிழ்நாடு செய்திகள் பார்க்கலாம். அதுல ஜெயரஞ்சன் குழு, ஓகேவா? ஜெயரஞ்சன் குழு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஜெயரஞ்சன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஒரு வாட்டி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு மாநில திட்டக்குழு. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக கலைஞர் மு கருணாநிதி அவருடைய பீரியட்ல முதல் முறையாக மாநில திட்டக்குழு தமிழ்நாட்டில் தான் உருவாக்குனாங்க. உருவாக்கப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 25ஆம் தேதி 1971. சரியா? மே 25, 1971 உருவாக்கப்பட்டது. சரியா? அந்த மாநில திட்டக்குழுவின் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாட்டோட முதல்வர். அந்த வகையில மாநில திட்டக்குழுவின் தற்போதைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த மாநில திட்டக்குழுவின் தற்போதைய துணைத் தலைவர் தான் இந்த ஜெயரஞ்சன் அவர்கள். அவருடைய தலைமையில தமிழ்நாடு அரசு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி எதற்காக போடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் நலத்திட்டங்கள், பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு வந்து செயல்படுத்திட்டு வராங்கல்ல, அந்த திட்டங்கள் எப்படி செயல்படுகிறது, ஓகேவா, என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு மதிப்பீட்டு அறிக்கையை பார்த்தீங்கன்னா முதல்வரிடம், ஓகேவா, வழங்குவதற்காக தான் இந்த கமிட்டி போடப்பட்டது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயரஞ்சன் குழு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் நலத்திட்டங்களை ஆராய்ந்து ஒரு அறிக்கையை முதல்வரிடம் பார்த்தீங்கன்னா வழங்குவதற்காக அமைக்கப்பட்டது. ஜெயரஞ்சன் அவர்கள் தற்போது தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியலமைப்பு தொடர்பானது அந்த மாதிரி செய்திகள் நம்ம கண்டிப்பா தொகுத்து கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ரீசெண்டா அரசியலமைப்பு தொடர்பா என்ன செய்தி டெய்லி நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. நம்ம கடந்த வகுப்புல நம்ம பார்த்திருந்தோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஒரு மசோதா. ஓகேவா? மக்களவை சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல், இதுதான் நியூஸ்ல வந்துகிட்டே இருக்குது, வரவும் போகுது. ஓகேவா? மக்களவை சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்காக ஒரு மசோதா வந்து பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது எத்தனையாவது மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பில்? அது 129வது மசோதாவாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து பார்லிமெண்ட்ல நிறைவேற்றிட்டாங்கன்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை பெற்று அது சட்டமா மாறும். ஆனா எத்தனாவது மசோதா வந்திருக்குது? 129வது மசோதாவாக வந்திருக்கு. ஓகேவா? நம்ம இதை பார்த்துட்டு இருப்போம், நம்ம இதை கேட்போம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு எக்ஸாம்ல இருப்போம். ஓகேவா? என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி 128 என்ன, 127 என்ன, ஓகேவா, 126 என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 128வது நம்ம சட்ட மசோதா, அந்த பில்லு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நாரி சக்தி அப்படி சொல்ற மகளிருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு மசோதா 128வது மசோதாவாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி 127, ஓகேவா, இது வந்துட்டு மகளிர் இடஒதுக்கீடு. 127வது சட்ட மசோதா எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உயர் ஜாதி மக்களுக்கு, சரியா, உயர் ஜாதி மக்களுக்கு வேலை வாய்ப்பில், மத்திய அரசின் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குவதற்காக 127வது மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. 126வது, சரியா, இது வந்துட்டு EWS அப்படி சொல்லுவாங்கல்ல, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறதா 127. 126வது சட்ட மசோதா எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்சி மற்றும் எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு.
மேற்கொண்டு ஒரு 10 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அந்த மசோதா தான் 126வது மசோதா. இப்படியே கொஞ்சம் பின்னாடி ஒரு 3-4 மசோதா, அந்த மசோதா வந்துட்டு சட்டமா மாறிய பிறகு அதற்கானதை நம்ம பார்த்திருக்கணும். சரியா, கவனமா இருங்க. அந்த வகையில 129வது மசோதாவாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஒரு மசோதா. சரியா, மசோதாவை யார் வந்துட்டு பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது மத்திய சட்ட அமைச்சராக இருக்கிற அர்ஜுன் ராம் மேக்வால் என்பவர் தான் மக்களவையில இதை தாக்கல் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஆதரவாக வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை 269 பேர், எதிர்ப்பு வாக்குகளை பதிவு செய்தவர்கள் முக்கியமா காங்கிரஸ் கட்சியோட அந்த கூட்டணியை சேர்ந்தவர்கள் 198 பேர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குகளை பெற்று மக்களவையில நிறைவேற்றிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல ஒரு கூட்டுக்குழுவை உருவாக்கி அதுல விவாதம் பண்ணலாம், அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, இப்போ நமக்கு தெரிய வேண்டியது 129வது சட்ட மசோதா எதனுடன் தொடர்புடையது? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஓகேவா, அடுத்து முக்கியமான இன்னொரு ஆர்டிக்கிள், ஓகேவா, ஒரு சரத்து ஒண்ணு நியூஸ்ல வந்துச்சு. என்ன சரத்து ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரத்து 226. சரியா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு 226 பயன்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் நீதி பேராணை, அதாவது ரிட் மனுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ரிட் மனு அதுதான் ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்குது. அதுல என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரிட் மனுக்கள் பெரும்பாலும் அரசு அதிகாரிகளின் தவறை அல்லது தவறான உத்தரவை எதிர்த்து நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும்? உயர்நீதிமன்றத்துல வழக்குகள் தொடர முடியும். சரியா, கவனமா இருங்க மக்களே. 226 இந்த மாதிரி இந்தியன் பாலிட்டியில கொஸ்டின்ஸ் வருது. செய்திகள் இடம்பெற்ற ஆர்டிகல் தான் கேட்கறாங்க. 226ல என்ன சொல்றாங்க? உயர்நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்யப்படும் ஒரு நீதி பேராணை, அதாவது ஒரு ரிட் மனுன்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த ரிட் மனு எதற்காக தாக்கல் செய்யப்படுகிறது? அரசு அதிகாரிகள் தவறை அல்லது தவறான உத்தரவை எதிர்த்து அந்த மனு தாக்கல் செய்யப்படுகிறது. இல்ல ஒரு திட்டம் இல்லாட்டா ஏதோ ஒரு அறிவிப்பை ஓகேவா சட்டத்திற்கு மீறி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்கன்னா அதை எதிர்த்து வழக்கு தொடர முடியும். அதுதான் ஆர்டிகல் 226. ஓகேவா, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நான் எப்பவுமே சொல்றேன், பொருளாதார செய்திகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ரீசெண்டா பொருளாதார செய்திகள்ல இடம்பெற்ற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை சிப்காட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்த சிப்காட் அப்படிங்கிற ஆலை பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் தான். சரியா, 1971 இதற்கான அறிவிச்சு சிப்காட்டை உருவாக்குனாங்க. தமிழ்நாட்டின் முதல் சிப்காட், சரியா, சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க், சரியா, தொழில் பூங்கா உருவாக்கப்பட்ட இடம் ராணிப்பேட்டை தான். சரியா, ராணிப்பேட்டையில தான் தமிழ்நாட்டின் முதல் அந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து உருவாக்குனாங்க. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1973. சரியா, 73ல உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா அந்த ராணிப்பேட்டை சிப்காட் வந்துட்டு எதற்காக நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு நிறுவனங்கள் தொழில் முதலீடுகளை பார்த்தீங்கன்னா இந்த ராணிப்பேட்டை சிப்காட்ல பண்ண போறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, தமிழ்நாடு அரசு வந்துட்டு நிறைய ஒப்பந்தங்கள் இதற்காக போட்டுட்டு வராங்க. அதுல ஒண்ணு முக்கியமானது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நிறுவனம். சரி, டாடா மோட்டார் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 2 வகையான சொகுசு கார்களை இந்த ராணிப்பேட்டை சிப்காட் வளாகத்துல உருவாக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது என்னென்ன கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேண்ட் ரோவர் மற்றும் ஜாக்வார் பிராண்ட் ரக கார்கள். சரியா, ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் அப்படிங்கிற 2 வகை கார்களை டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் எங்கு தயாரிக்கப்பட உள்ளது? சிப்காட் வளாகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில பணப்பாக்கம் சொல்லுவாங்க. சரியா, பணப்பாக்கத்துல இதை உருவாக்க போற சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா தைவான் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு காலனி தயாரிப்பு ஆலை இருக்கு. சரி, அந்த நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா காங்ஃபு. சரியா, காங்ஃபு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு காலனி தயாரிப்புல உலக புகழ் பெற்றது. அவங்களும் இந்த ராணிப்பேட்டை சிப்காட் வளாகத்துல நாங்க தயாரிப்பு ஆலையை உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இதெல்லாம் எந்த இலக்கை அடைய பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு, சரியா, தமிழ்நாடு அரசு 2021ஆம் ஆண்டு முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல ஒரு குட்டி மாநாட்டை நடத்தினாங்க. சரியா, முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. அந்த டைம்ல தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணாங்க. அது என்ன இலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $1 ட்ரில்லியன் பொருளாதாரம். சரியா, $1 ட்ரில்லியன் பொருளாதாரம். ஓகேவா, எந்த ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும்? 2030. அதாவது தமிழ்நாட்டோட மொத்த பொருளாதார மதிப்பு $1 ட்ரில்லியன் அடைய வேண்டும். அதுவும் எந்த ஆண்டுக்குள்ள? 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும். சரியா,
இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முதலீடர் மேற்கொள்ள அந்த இலக்குகளை சீக்கிரமாவே அடையலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு தான் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. சரிங்களா? அதுல ஒரு முயற்சி தான் அந்த டாடா மோட்டார்ஸ் தைவானை சேர்ந்த ஹாங்ஃபு நிறுவனம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான ஒரு செய்தி. சரியா? கல்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே ராதாகிருஷ்ணன் கமிட்டி, இதுவும் ரொம்ப நாளாவே நியூஸ்ல வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கே ராதாகிருஷ்ணன் கமிட்டி எப்பவுமே ஒரு கமிட்டி போட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்னால ஜெயரஞ்சன், அதே மாதிரி அந்த பேக்ரவுண்ட் அந்த நபரோட அந்த கமிட்டியோட தலைவர் யாருங்கிறத கொஞ்சம் நம்ம கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா அதையும் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சரியா? கே ராதாகிருஷ்ணன் அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான். சரியா? இருக்கார்ல கே ராதாகிருஷ்ணன், இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய ஏழாவது தலைவராக பணியாற்றியவர் தான் இந்த கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகேவா? அவருடைய தலைமையில மத்திய அரசு ரீசெண்டா ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க. எதற்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்டிஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்டிஏவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வுகள் முகமைன்னு சொல்லுவாங்க. சரியா? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்க தான் என்ன வகையான தேர்வுகளை நடத்திட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம். சரியா? மருத்துவ இந்த படிப்புக்கான நுழைவுத் தேர்வு இருக்கு இல்லையா, நீட் எக்ஸாம், இந்த எக்ஸாம் நடத்துறதே இந்த என்டிஏ அமைப்பு தான். சரியா? அதே மாதிரி நெட் எக்ஸாம், காலேஜ்ல லெக்சரா ப்ரொஃபஸரா போறதுக்கு இந்த நெட் எக்ஸாம் வந்துட்டு யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், யூஜிசி, பல்கலைக்கழக மானியக் குழு. ஓகேவா? பல்கலைக்கழக மானியக் குழு நெட் எக்ஸாம் நடத்திட்டு வராங்க. இந்த இரண்டு தேர்வுகளையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முறைகேடுகள் நடந்துள்ளதாக செய்திகள் வந்துச்சு. சரியா? அதுல என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறதுக்கும் மேற்கொண்டு இதே மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தேவையான சீர்திருத்தங்கள், ஓகேவா, அதை வந்துட்டு அரசாங்கத்திற்கு வழங்குவதற்காகவும் ஒரு கமிட்டி போட்டாங்க. சரிங்களா? அப்போ என்டிஏ நடத்தும் நீட் தேர்வு, யூஜிசி நடத்தும் நெட் தேர்வு, இரண்டு வகையான தேர்வுகளையும் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியோட தலைவர் யாரு? கே ராதாகிருஷ்ணன். அவர் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட 7வது தலைவராக பணியாற்றியவர். அவருடைய தலைமையில மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். இந்த கமிட்டி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்ம்ல இனிமே வந்து எக்ஸாம் நடத்தலாம், அந்த மாதிரி நிறைய பரிந்துரை சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம இன்னொரு வகுப்புல ஃபுல் டீட்டெயிலாக நல்லா பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தொடர்பான செய்திகள். மக்களே பார்த்துக்கோங்க, எக்ஸாம்ல சிலபஸ்ல இனிமேல் எப்படி கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குதோ அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே காதுல கேட்காம நம்ம சொல்ற நோட்ஸை கைப்பட நோட்ல எழுதுங்க. கைப்பட எழுதாத எந்த நோட்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஞாபகம் இருக்காது, மறந்துடாதீங்க. சரியா? அதனால ஃபுல்லா வீடியோ பாருங்க, மறக்காம நோட்டு போட்டு எழுதிருங்க. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது. சரி, தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில எந்தெந்த நிறுவனங்கள் எப்படி செயல்படுது அதன் வகையில தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது வழங்கப்படுகிறது. சரிங்களா? இந்த விருது பாத்தீங்கன்னா சமீபத்துல யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையில, சரி, டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ரயிலை தயாரித்ததற்காக பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப், சரி, இன்டகிரல் கோச் ஃபேக்டரி அப்படின்னு சொல்ற ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பாளை பெரம்பூர், சென்னை பெரம்பூர்ல இருக்குல்ல, அந்த ஐசிஎஃப் பெரம்பூருக்கு தான் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது போக்குவரத்து அப்படிங்கிற துறைக்காக வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அவங்க எந்த ரயிலை தயாரிச்சிருக்கிறாங்க? வந்தே பாரத் ரயில். இது கடந்த வகுப்புலே நான் வந்து கேள்வி கேட்டிருந்தேன். இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்ட நாள் என்னைக்கு? வந்தே பாரத் ரயில் என்னைக்குமா சொல்லுங்க? வந்தே பாரத் ரயில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புறேன். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் எப்போ 15ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு. சரியா? இயக்கப்பட்ட இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி முதல் வாரணாசி இடையே இயக்கப்படுது. டிவி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டெல்லி டு வாரணாசி இடையே இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்ட நாள் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு. சரியா? அந்த வந்தே பாரத் ரயிலை தயாரித்ததற்காக தான் பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பிப்ரவரி 14, 2019 அன்றைய தினம் என்ன நடந்தது இந்தியாவில்? இதெல்லாம் கடைசியா கேள்வியில் கேட்கிறேன், பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, பாருங்க. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி. இந்த தினம் முதல் முறையாக கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 1991ஆம் ஆண்டு. சரியா?
அந்த டிசம்பர் 14 தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு தான் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஆற்றல் சேமிப்பில் நோக்கம் பாருங்க, ஆற்றல் சேமிப்பில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. சரிங்களா? சிறப்பான முறையில் ஆற்றலை சேமிக்க வேண்டும், அதே சமயத்துல சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தியும் அந்த ஆற்றலை உருவாக்கி இருக்க வேண்டும். சரியா? அடுத்து, எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான சட்டம் இந்தியாவில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2001ஆம் ஆண்டு. சரியா? எரிசக்தி பாதுகாப்பு சட்டம் 2001. இப்படியும் கேள்விகள் வரும். இந்தியன் பாலிட்டி இது இப்படிதான் லிங்க் பண்ணி கேட்பாங்க, கவனமா இருக்கு. சரிங்களா? அடுத்து, தேசிய எரிசக்தி பாதுகாப்பு வாரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அந்த 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் எந்த வாரம் கடைபிடிக்கப்படுகிறது? தேசிய எரிசக்தி பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த மேட்டர் போகலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு செய்தி. சரியா? சில பேருக்கு டவுட் வருது, சார் சிலபஸ்ல விளையாட்டு செய்தியில கொடுக்கலையே, அப்புறம் ஏன் சார் நீங்க வீடியோஸ்ல அந்த விளையாட்டு செய்தியெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு இங்க வரைக்கும் கேட்குது. சரியா? என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்களை கண்டிப்பா நீங்க படிச்சுதான் ஆகணும். டிஎன்பிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸை தாண்டி சில நேரங்களில் கேள்விகள் கேட்பாங்க, அது அவங்களுடைய ஸ்டைல். சரி, அதனால மறக்காம சில விஷயங்கள், அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஏதாச்சும் ஒரு சாதனை படைச்ச விளையாட்டு செய்தியில வந்தா கண்டிப்பா படிங்க. சரியா? ஏன்னா அதற்காக விளையாட்டுத்துறை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்கள், நிதிகளை ஒதுக்குறாங்க. அதனால கண்டிப்பா அதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா செய்தியில வந்து இருக்கிற டி குகேஷ் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். அந்த போட்டி நடைபெற்ற நாடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். சரியா? சிங்கப்பூர் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீனாவை சேர்ந்த, இதுக்கு முன்னாடி சீனாவை சேர்ந்த டிங் லிரேன், சரியா, டிங் லிரேன் என்பவர் தான் சீனாவோட முதல் உலக சாம்பியன். சரி, அந்த ஃபிடே அப்படி சொல்ற FIDE இந்த அமைப்பு தான் உலக செஸ் கூட்டமைப்பு. இவங்க நடத்துற உலக செஸ் சாம்பியன்ஷிப்ல முதல் முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற சீனா நாட்டை சேர்ந்த நபர் டிங் லிரேன். அவரை எதிர்த்து யார் வெற்றி பெற்றிருக்கிறா? தமிழ்நாட்டை சேர்ந்த, ஓகேவா, இந்தியாவை சேர்ந்த டி குகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா 18 வயசுல சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே இளம் வயதில், சரியா, செஸ்ல உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டி குகேஷ் அவர்கள் தான். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி இந்த உலக சாம்பியன் ஃபிடே பட்டம் வென்ற முதல் இந்தியர், உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். ஓகேவா? 2000 வின் பண்ணாரு. 2002 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உலக சாம்பியன்ங்கிற பட்டத்தை அவர் வந்து தக்க வச்சுட்டு இருந்தார். ஓகேவா? அந்த விஸ்வநாதன் அந்த ஆனந்த் அவர்களை பத்தி எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். இந்தியாவோட முதல் கிராண்ட் மாஸ்டர் இவர் தான். சரியா? விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான் இந்தியாவோட செஸ்ல முதல் கிராண்ட் மாஸ்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது. சரியா? அந்த விருதோட பேரு கேல் ரத்னா விருது. இந்த கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது தான் விளையாட்டுத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது. அதுக்கப்புறம் இந்த விருதோட பேரை ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது அப்படிங்கிற மாதிரி மாத்தினாங்க. தற்போது அந்த விருது என்ன பேரை மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயான் சந்த், சரியா, தியான் சந்த் அல்லது தயான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிற பேர்ல மாத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா உலக லெவல்ல பார்த்தீங்கன்னா ஹாக்கி போட்டியில் மிகவும் புகழ்பெற்ற நபர் தான் இந்த தியான் சந்த், மேஜர் தியான் சந்த். அவருடைய பேர்ல தான் இந்தியாவில் விளையாட்டுத்துறைக்கு மிகப்பெரிய உயர்வான அந்த விருது வழங்கப்படுகிறது. அந்த விருதுக்கு என்ன பேரு? தியான் சந்த் கேல் ரத்னா விருது. சரிங்களா? இந்த விருதை வென்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்னாலே செஸ்ல மிகவும் ஒரு பெருமை பெற்ற ஒரு மாநிலமாக இருக்குது. ஓகேவா? என்னன்னு சொல்லி பாருங்க, இந்தியாவில் இதுவரைக்கும் 85 கிராண்ட் மாஸ்டர் இருக்கிறாங்க. அந்த 85 கிராண்ட் மாஸ்டர்கள்ல 31 பேர் யார் இருக்கிறா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதுவும் கண்டிப்பா ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ உங்க டி குகேஷ் பார்க்கிறோம். சிங்கப்பூரில் போட்டி நடைபெற்றது. சீனாவின் டிங் லிரனை வீழ்த்தி 18 வயதில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற இளம் வீரங்கிற பேரை வாங்கியிருக்கிறாரு நம்மளுடைய டி குகேஷ். அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா புவியியல், ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபி தொடர்பான ஒரு செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க. பிரபதி காலிசின் அல்லது கலிசின் சம்பல் நதிநீர் இணைப்பு திட்டம். சரியா? பர்வதி, ஓகேவா, அல்லது பிரபதின்னு சொல்லுவாங்க. காலிசின் சம்பல் நதிநீர் இணைப்பு திட்டம் ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்குது. இந்த 3 நதிகளையும் இணைக்கிறதுனால எந்த 2 மாநிலங்களுக்கு நன்மை கிடைக்கும்? சரியா? நீர்ப்பாசன வசதியிலிருந்து எல்லா விவசாயிகளோட வளர்ச்சிக்கு மொத்தமா எந்த 2 மாநிலங்களுக்கு அதிக அளவு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு ராஜஸ்தான், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். சரியா? இது வந்து தேசிய லெவல்ல ஒரு நதிநீர் இணைப்பு திட்டம்.
அதே மாதிரி தமிழ்நாட்டுல மேற்கொள்ளப்பட்டு வரும் சரியா நதிநீர் இணைப்பு திட்டங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு. சரியா, தாமிரபரணி, அங்க இருந்து கருமேனியாறு, அங்க இருந்து இறுதியாக நம்பியாறு. இது ஒரு நதிநீர் இணைப்பு திட்டம். இந்த தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இந்த நதிநீர் வந்து இணைச்சாங்கன்னா அதிக அளவு நன்மை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ராதாபுரம் எம்எல்ஏ அந்த கான்ஸ்டியூஷன். சரிங்களா, ராதாபுரம் அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். அந்த தொகுதியை சேர்ந்தவர் தான் நானும். சரியா, எனக்கு அதனால நல்லா தெரியும். இந்த ராதாபுரம் தொகுதி அந்த அளவுக்கு ஒரு வறட்சி மிகுந்த ஒரு பகுதி. இந்த நதிநீர் திட்டங்கிறது சிறப்பான முறையில பண்ணினாங்கன்னா கண்டிப்பா திருநெல்வேலி மாவட்ட மக்கள் மிகுந்த நன்மை அடைவாங்க. அதுவும் திருநெல்வேலியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் தாண்டிக்கிற மக்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சரியா, அடுத்து காவேரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை செய்யாறு நதிநீர் இணைப்பு திட்டம். இதெல்லாம் பணிகள் போயிட்டு இருக்குது. எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் விவசாயம் சரி, எல்லா தொழிலும் சரி. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு டாபிக், நம்ம கடைசியா லாஸ்ட்ல வழக்கமா லாஸ்டா பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினம் ஒரு திட்டம். சரியா, தினம் ஒரு திட்டம். அந்த வகையில நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் நாள்ல எண்ணும் எழுத்தும் திட்டம் பார்த்தோம். அடுத்து புதுமை பெண் திட்டம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இல்ல நூலக திட்டம். சரியா, இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2022 தொடங்கப்பட்டுள்ளது. இதை முதலில் தொடங்கியது சென்னை மாநகராட்சி. சரியா, இந்த பள்ளி இல்ல நூலக திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டது, அதோட நோக்கம். எப்பவுமே ஒரு திட்டம் அப்படின்னா எப்ப தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, என்ன நோக்கம், ஓகேவா, அதை பார்த்தாலே போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வாசிக்கும் திறனை அதிகரித்தல். ஓகேவா, இந்த புத்தகங்களை வாசிக்கும் திறனை அதிகரிப்பதே இதனுடைய நோக்கம். அது எந்த வகுப்பு மாணவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் போனீங்கன்னா அந்த பசங்களுக்கு புக்ஸ் எடுத்து படிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சரியா, அதனால 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் வாரத்தில் குறைந்தது ஒரு முறையாவது, சரியா, வாரத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணுங்க, நீங்க லைப்ரரிக்கு போயிட்டு சரியா நல்ல புத்தகங்களை அங்கே இருந்து வாசிச்சுட்டு வீட்டுக்கும் என்ன பண்ணிக்கலாம், புத்தகத்தை வீட்டிற்கு எடுத்து சென்று படிக்கும் சேவை வழங்க செய்தல். ஓகேவா, சென்னை மாநகராட்சி உட்பட்ட பள்ளி மாணவர்களின் கற்றல், வாசிப்பு, எழுதுதல், பேசுதல், ஓவியம், வரைதல், விளையாடும் திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவதே இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த தினம் ஒரு திட்டத்தோட பேரு பள்ளி இல்ல நூலக திட்டம். திட்டம் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் மாதம் 2022 தொடங்கியது சென்னை மாநகராட்சி. முக்கியமான நோக்கம் 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது லைப்ரரிக்கு போயிட்டு அங்கிருந்து புத்தகத்தை படிக்கலாம், வீட்டுக்கும் தேவையான புத்தகங்களை எடுத்து சென்று படிக்கலாம். சரிங்களா, இதற்கான திட்டத்துக்கு தான் என்ன பேரு, பள்ளி இல்ல நூலக திட்டம். சரி மாணவர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வை சிறப்பான முறையில தொகுத்து கொடுத்திருக்கோம். வழக்கம் போல நம்ம கடைசியா நம்ம பார்க்கறது இன்றைய தினத்திற்கான முக்கியமான கேள்விகள். சரியா, என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மறக்காம கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. சரியா, நம்ம கேட்டுட்டே இருக்கிறத விட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நாலேஜ் வரும். எக்ஸ்ட்ரா நாலேஜ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் போட்டித் தேர்வுகள். அப்போ நம்ம மற்ற மாணவர்களோட நம்ம வித்தியாசமா கண்டிப்பா இருப்போம். ரேங்க்லயும் சரி, ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்றதும் சரி, நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம கேட்கிற கேள்விகள். சரியா, ஓகே, பார்க்கலாம். இன்றைய தினத்திற்கான கேள்விகள் ஆரம்பத்திலிருந்தே வரிசை ஒரு கேள்வி கேட்டு வந்துடுறேன். சரியா, ஆரம்பத்திலிருந்து இந்த கேள்வி கேட்கலாம். சரியா, ஓகே. இதுல இந்த ஜெயரஞ்சன் கமிட்டி பார்த்தோம்ல, நம்ம இந்த கமிட்டியோட பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மாநில திட்டக்குழு எப்போது உருவாக்கப்பட்டது? இதுதான் முதல் கேள்வி. மாநில திட்டக்குழு எப்போது தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. இரண்டாவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம்ல. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு வரை இந்தியாவில் நடைமுறையில் இருந்தது? சரியா, யாருடைய காலத்தை வரைக்கும் அது வந்து நடைமுறையில் இருந்தது அப்படி கூட நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். அது இரண்டாவது கேள்வியா இருக்கட்டும். சரியா, அடுத்து மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருளாதார செய்திகள்ல நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த சிப்காட். சரியா, தமிழ்நாட்டின் முதல் சிப்காட் வளாகம் அல்லது இண்டஸ்ட்ரியல் பூங்கா, ஓகேவா, பார்க் வந்துட்டு எங்கு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத மூணாவது கேள்வியா வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து நான்காவது கேள்வி, இந்த தினத்திற்கான நான்காவது கேள்வி.
ராதாகிருஷ்ணன் கமிட்டி நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? ராதாகிருஷ்ணன் அவர்கள் இஸ்ரோவின் எத்தனையாவது தலைவர், இஸ்ரோவோட எத்தனையாவது சேர்மனா அவர் வந்து பணியாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிறது 4வது கேள்வியா இருக்கட்டும். சரியா? அதே மாதிரி இந்த யுஜிசி பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பல்கலைக்கழக மானிய குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அது வந்து 5வது கேள்வியாகவும் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் கேள்வியும் நீங்க வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து கடைசி கேள்வியா பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ரயில். ஓகேவா? இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் பார்த்தீங்கன்னா எங்கிருந்து எங்க எந்த தேதியில் இயக்கப்பட்டது, இதுதான் இன்றைய தினத்திற்கான கடைசி கேள்வி. சரியா? மறக்காம அனைத்து கேள்விகளுக்கும் ஆர்டர் படி பதில் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்கும் மேல கொடுக்குற நோட்ஸை கண்டிப்பா கைப்பட நோட்டு போட்டு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கையில நோட்டு போட்டு எழுதுங்க. அப்பதான் கண்டிப்பா போட்டித் தேர்வுகளை நீங்க ஜெயிக்க முடியும். மறுபடியும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.